இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் நம்முடைய பாரத தேசத்திலே எத்தனையோ குருமார்கள், அந்த குருமார்களிலே சிறப்பான முறையிலே வைணவத்திலே ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய ராமானுஜரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ ராமானுஜருக்கு பெருமாளே சீடராக பணிபுரிந்த காலங்கள் உண்டு. இதனை மெய்ப்பிக்கும் வண்ணமாக திருக்குறுங்குடி அழகிய நம்பி பெருமான் கோவிலிலே காதுகளிலே பூவும் நெற்றியிலே திருநாமமும் அணிந்து பக்தர்களுக்கு இன்றும் அருள்பாலிக்கின்றார் பெருமாள். இக்கோவிலிலே இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலே திருப்பரிவட்டப்பாறை அமைந்துள்ளது. அங்கு திருவனந்தபுரம் கோவிலிலிருந்து கருடன் இப்பாறையில் ராமானுஜரை கொண்டு வந்து கிடத்தியதாக புராணங்கள் கூறுகின்றது. ராமானுஜரை கொண்டு வந்து கிடத்தியதாக புராணங்கள் கூறுகிறது. திருவனந்தபுரத்தில் பூஜை முறைகளை சீர்திருத்த நினைத்த ஸ்ரீ ராமானுஜரை பெருமாள் கருடனை அனுப்பி இவ்வாறு செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது. ரங்கநாதர் கோவிலில் பூஜை முறைகள் இன்றும் அவருடைய அம்சம் நிறைந்து இருக்கும். உங்களுக்கு உண்மையான குரு கிடைக்க இங்கு வந்து வழிபட்டு செல்லலாம். இந்த கோவிலிலே வந்து வழிபட்டு சென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு குரு அமைவார். குரு சிஷ்யனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி அன்று அவரை வழிபடுபவர்களுக்கு சிறந்த குருமார்கள் அமைவார்கள் என்பது ஐதீகம். வாழ்க்கையிலே சிறந்த கல்வி பெற்று அறிவாற்றலுடன் திகழ நாளை ஸ்ரீ ராமானுஜரையும் ரங்கநாத பெருமாளையும் தவறாமல் வழிபடுங்கள். அப்படி நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். குரு அருள் கிடைக்கும் போது இறை அருள் தானாக கிடைக்கும். எப்போதுமே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், குருவை நிந்தித்தால் இறை அருள் கிடைக்காது. குருவை நிந்திப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்னதான் பெரிய பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பக்திமானாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குருவை நிந்தித்தால் இறையருள் கிடைக்காது. ஆனால் குருவை வழிபட்டு இறைவனை வழிபடாமல் விட்டால் கூட குருவை முறையாக வழிபட்டால் இறையருள் நமக்கு கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சூக்ஷ்மம். புரந்தரதாசர் சொல்கின்றார், மிக அழகாக சொல்கின்றார். என்னவென்றால், கிருஷ்ணர் சொல்றாராம், நீ என்ன திட்டு பரவாயில்ல, ஆனால் குருவை திட்டினா உனக்கு விமோசனமே கிடைக்காது என்று கிருஷ்ணர் சொல்கின்றாராம். இப்படி புரந்தரதாசர் பாடுகின்றார். ஆகவே நாம் குருவை நினைக்க வேண்டும். குருவை நீ எந்த ஒரு தொழிலிலேயும் சரி, ஆன்மீகத்திலே நமக்கென்று ஒரு குருவை பற்றி கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.